ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம காவேரி இருந்துட்டு கங்கா கிட்ட போயிட்டு, இங்கே பாருக்கா, நீ வந்து குமரன் மாமாவை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறக்கா. மாமா உனக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நைட்டும் பகலுமா உனக்கு ஏதாச்சும் பண்ணணுமே நினச்சி அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நாங்கள் இன்னைக்கு கடைக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். அவர் தூக்க கண்ணோடையே தச்சுட்டு இருந்தாரு. எதுக்காக தெரியுமா? உன்னோட வளகாப்பை நீ நினச்ச மாதிரி சந்தோஷமா பெருசா பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. நீ எதுக்காகக்கா குமரன் மாமா கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? அவரு எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? ஏதாச்சும் சொன்னாலும் பண்ணாலும் குமரன் மாமாவை டாமினேட் பண்ற மாதிரியே பேசிட்டே இருக்கக்கா. அதனாலதான் மாமா உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மாமாவாலையும் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிரூபிக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கக்கா. நீ எதுக்காகக்கா அதெல்லாம் புரிஞ்சுக்காம மாமாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்க? ப்ளீஸ்க்கா, இனிமே மாமாவை கஷ்டப்படுத்துற மாதிரி நீ பேசவே பேசாதுக்கா. எனக்கு அப்புறமா கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு கங்கா கிட்ட சொல்லுவோம். கங்கா இருந்துட்டு, இங்க பாரு காவேரி, என்ன சொல்ற? நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு சொல்றாங்க, இங்க பாருக்கா, உன்னோட வளகாப்பு நீ ஆசைப்பட்ட மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆர்டர் எல்லாம் குவிச்சு வச்சுக்கிட்டு இன்னும் 4 வெள்ளிக்கிழமை காலையிலக்குள்ள ஆர்டர் எல்லாம் முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு எல்லா ஆர்டரையும் எடுத்து வச்சுக்கிட்டு நைட்டு பகலுமா தூங்காம தச்சிட்டு இருக்காரு உனக்காக. அந்த காசெல்லாம் வச்சு உன்னோட வளகாப்ப பெரிசா பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கிட்ட சொல்லவும், கங்கா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னடி சொல்ற? உண்மையாவா? மாமா எனக்காகவா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாக்கா, இதை உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் தான் சொன்னாங்க. ஆனா இதை சொல்லாம இருந்தா மாமாவை பத்தி நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? இன்னும் மாமாவை பத்தி கேவலமா தானே பேசுவீங்க. அதனாலதான்க்கா மாமா என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏது பண்ணிட்டு இருக்காருன்னு உங்ககிட்ட சொல்றேன். இனிமேலாவது மாமாவை கஷ்டப்படுத்தாம இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கிட்ட சொல்லவும், கங்கா வந்துட்டு பயங்கரமா எமோஷனல் ஆயிடுறாங்க. ஐயோ, மாமாவை புரிஞ்சுக்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா இருந்துட்டு காவேரி கிட்ட, இங்க பாரு காவேரி, நான் மாமாவை பார்க்கணும் போல இருக்கு, ப்ளீஸ் காவேரி என்ன மாமா கிட்ட கூட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருக்கா, மாமா அங்க பிஸியா தச்சிட்டு இருக்காரு. நாளைக்கு காலையில உனக்கு வளகாப்பு. காலையில 6 மணிக்கெல்லாம் உனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்துருவாங்க. நீ இப்போ அலைஞ்சிட்டு இருந்தனா கண்டிப்பா உனக்கு டயர்ட் ஆயிடும். நீ ஃபர்ஸ்ட் தூங்குக்கா. கண்டிப்பா காலையிலக்குள்ள மாமா இருந்துட்டு வீட்டுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம கங்கா இருந்துட்டு, எப்படா குமரனை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில நம்ம சாரதா இருந்துட்டு வளகாப்புக்கு தேவையான எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துடுறாங்க. வந்த உடனே காவேரி இருந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கூட்டிட்டு போயிட்டு கங்கா கிட்ட விடுறாங்க. அக்கா, இங்க பாருக்கா, ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க, நீங்க மேக்கப் பண்ணிக்கோங்க, மேக்கப் பண்ணிக்கிட்டு கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம கங்கா இருந்துட்டு மேக்கப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம காவேரி, நிவின், யமுனா, அப்புறம் சாரதா, பாட்டி, தாத்தா, அதாவது விஜயோட தாத்தா, பாட்டி, விஜய், இவங்க எல்லாருமே பயங்கர அதாவது பரபரன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரன் வந்துட்டு எல்லா ஆர்டரையும் முடிச்சுட்டு அந்த ஆர்டர் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, கையில காசு வந்த உடனே நம்ம குமரனுக்கு பயங்கர சந்தோஷம். கங்கா ஆசைப்பட்ட மாதிரியே அவளுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும். அவ ஒட்டியானம் தானே ஆசைப்பட்டா. காவேரியும் விஜயும் கூட்டிட்டு போயிட்டு டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம காவேரி வந்து குமரனை பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா இருந்துட்டு மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம காவேரி இருந்துட்டு குமரன் கிட்ட போயிட்டு, மாமா நீங்க வந்துட்டீங்களா மாமா, நீங்க எப்படா வருவீங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சா காவேரி, எனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு மாமா, நீ ரெஸ்ட் எடுத்தா போதும் மாமா. நீங்க நைட்டு பகலமா தச்சு எவ்வளவு டயர்டா இருக்கீங்க பாருங்க, உங்களை பார்த்தாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, மீதி வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நாங்க இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம விஜய் வந்துட்டு, இங்க பாருங்க பிரதர், நீங்க கொஞ்ச நாள் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு குளிச்சுட்டு இந்த வளகாப்புக்குள்ள குளிச்சுட்டு நீங்க ரெடி ஆயிட்டு வந்தா போதும், நீங்க கொஞ்ச நேரம் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல பிரதர், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன மாமா கேட்கணும், சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துட்டு கேக்குறாங்க. இல்ல கங்கா இருந்துட்டு என்கிட்ட ஒண்ணு கேட்டா அதை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம
காவேரி இருந்துட்டு என்ன மாமா ஆசைப்பட்டா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தங்கத்துல அவ ஒட்டியானம் கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஆசைப்பட்டாலாம், அதை வாங்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படியே மாமா, சரி மாமா வாங்கிட்டு வந்துடலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் அதாவது குமரன் கிட்ட சொல்லவும், அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க குமரன், எல்லா ஆர்டரும் டெலிவரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எல்லாத்தையும் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நான் கூட உங்களை என்னமோன்னு நினைச்சேன் பிரதர், ஆனா இந்த ஆர்டரை அதாவது முடிச்சு கொடுத்துருவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க ஒண்ணு நினைச்சா அது சாதிச்சே ஆகும்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உங்களை பார்த்துதான் உழைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்க பிரதர், நம்ம போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜயும் அதாவது விஜய், காவேரி, குமரன் இவங்க 3 பேருமே தனியா நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறத நம்ம யமுனா இருந்துட்டு பாக்குறாங்க. பார்த்த உடனே பயங்கரமா கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் வந்துட்டு குமரன் நிவினை கூட்டிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரிங்க பிரதர், அவரும் நல்லா செலக்ட் பண்ணுவாரு, நம்ம 4 பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் வந்துட்டு நிவினை கூப்பிடுறாரு. நிவின் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம நிவின் வந்துட்டு சொல்லுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நிவினும் போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம யமுனா இருந்துட்டு பயங்கரமா கோவத்தோட, இவங்க எதுக்கு நிவினா கூப்பிடுறாங்க, எதுக்காக நிவினா கூப்பிடணும், இவங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேட் வைப்ரேஷனுக்கு வந்து நம்ம யமுனா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நிவின் வந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு என்ன விஜய் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல நிவின், குமரன் வந்துட்டு கங்காக்கு ஒரு ஒட்டியானம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு, அதனால நம்ம போயிட்டு கடைக்கு போயிட்டு செலக்ட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, அதுக்கு என்ன பிரதர் வாங்கிடலாம் அண்ணன், என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே என்ன அப்படின்னு சொல்லி, இல்லடா இப்பதான் வந்து விஜய் கிட்டே சொன்னேன், உன்னை தேடுன நீ கிடைக்கல, ஆனா இப்பதான் உன்னை பார்த்தேன், அதனாலதான் உன்னை கூப்பிட சொன்னேன், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குடா, அதனாலதான் நான் உன்னை கூப்பிட சொன்னேன், சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்னன்னா நான் சும்மா கேட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது நம்ம குமரன் இருந்துட்டு நிவின் கிட்ட சொல்லவும், நிவின் இருந்துட்டு இங்க பாருங்கன்னு, நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க, சூப்பரா ஒரு ஒட்டியானத்தை நம்ம வாங்கிட்டு வந்துருவோம், சரிங்களா வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் ஒண்ணா போறாங்க. இதெல்லாம் பார்த்தா யமுனா இருந்துட்டு பயங்கரமான கோவத்தோட, இவங்க எங்க போவாங்க, இவங்க என்ன பேசினாங்க, இதெல்லாம் போயிட்டு நம்ம கங்கா கிட்ட சொல்லலாம், சொன்னா அவளுக்கு எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவ கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனா இருந்துட்டு பேட் வைப்ரேஷனோட மேல போறாங்க. மேல போன உடனே நம்ம கங்காக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட இங்க பாருங்க, நீங்க போயிட்டு கீழே டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வாங்க, அது வரைக்கும் நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, மேக்கப் ஆர்டிஸ்ட கீழே அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் யமுனா இருந்துட்டு இங்க பாருக்கா, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னாச்சு யமுனா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கேட்ட உடனே நம்ம யமுனா இருந்துட்டு இங்க பாருக்கா, கங்கா, விஜய், நிவின், அப்புறம் குமரன் மாமா இவங்க 4 பேருமோ தனியே ஏதோ நின்று எவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டாங்கக்கா 4 பேரும் சேர்ந்துட்டு, எங்க போனாங்க என்ன பேசினாங்கன்னு தெரியலக்கா, நீ குமரன் மாமாக்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லடி, ஏதாச்சும் செலவு தான் வாங்க போயிருப்பாங்க, இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது கங்கா இருந்துட்டு யமுனா கிட்ட சொல்லவும், யமுனா இருந்துட்டு இல்லக்கா, அவங்க ரொம்ப நேரம் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, கண்டிப்பா நம்மளை பத்தி தான் பேசிருப்பாங்கக்கா, நீ ஃபர்ஸ்ட் கேளுக்கா, அவங்க நான் இங்க பாருடி, அவங்க இங்க ஏதோ செலவு வாங்க போயிருப்பாங்கடி, எதுக்காகடி இப்படி பண்ணிட்டு இருக்க, அமைதியே இருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா வந்துட்டு கங்கா ரெடி ஆயிட்டே கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லம்மா, மேக்கப் ஆர்டிஸ்ட் கீழே போயிருக்காங்க, பாதி தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் மீதி வந்து அவங்க முடிச்சு ஃபினிஷ் பண்றவாங்க, என்னம்மா டைம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லடி, நான் சும்மா தான் கேட்டேன், நீ சாப்பிட்றியா, உனக்கு ஏதாச்சும் கொண்டு வருவா, ஜூஸ் ஏதாச்சும், பால் அப்படி ஏதாச்சும் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல எனக்கு எதுவும் வேண்டாமா, எனக்கு வேணும்னா நான் கேட்கறேன், அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம யமுனா இருந்துட்டு கங்கா கிட்ட சொல்லியும் வேலை நடக்கலையே, இப்ப யார்கிட்ட சொல்லி இதை தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையே, அப்படியே மண்டை குழம்பு போய் நம்ம யமுனா இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு யமுனான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம யமுனா இருந்துட்டு வேற வழியே தெரியாம போயிட்டு, என்னம்மா சொல்லுமா, எதுக்காகமா கத்திட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லடி யமுனா, இங்க நிறைய வேலை இருக்கு, என்ன மட்டும் தனியா விட்டுட்டு இருக்கே, இப்போ ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சா எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரிம்மா
செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனாவும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம யமுனா இருந்துட்டு இங்க பாருமா விஜய் விஜய் காவேரி அதுக்கப்புறம் குமரன் மாமா நிவின் இவங்க எல்லாரும் எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏண்டி கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சும்மாதான்மா எங்கம்மா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லடி எனக்கு தெரியல, என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போலடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நம்ம யமுனாக்கு இருந்துட்டு நிவின் எங்க போயிருக்காரு என்ன விஷயத்துக்காக போயிருக்காருன்னு தெரியாம மண்டை வெடிஞ்சிரும் போல அந்த அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சாந்தி இருந்துட்டு சாரதா கிட்ட வந்து, இங்க பாரு சாரதா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா, எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சா, ஃபங்க்ஷன் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாருங்க நீ ஃபங்க்ஷன் சீக்கிரமா ஸ்டார்ட் ஆயிடும். எங்க எங்க குமரன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், குமரன் எங்கன்னு தெரியல, எங்கேயோ வெளியே தான் போயிருக்காரு போல, வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன என்ன சாரதா பேசுற நீ, ஃபங்க்ஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த நேரத்துல யாரும் ஆளனை காணும், காவிரியும் காணும், விஜயும் காணும், எங்க நிவின் உங்க வீட்டுக்காரனும் காணும், எங்கடி எங்கடி யமுனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தெரியல அத்தை, எங்க போயிருக்காங்கன்னு தெரியல, எனக்கு தெரியல, ஃபோன் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்ல வேண்டாம், அவங்க வந்துருவாங்க, டைமுக்கு வந்துருவாங்க எப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம யமுனாக்கு இப்பயும் ஏதாச்சும் ஒரு வழியில நம்ம ஏதாச்சும் ஒரு வழியில அவங்க எங்க போயிருப்பாங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமான ஒரு குழப்பத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி கங்கா, நம்ம காவேரி விஜய் குமரன் நிவின் இவங்க 4 பேருமே கோல்டு கடைக்கு போனாங்க இல்லையா, போயிட்டு எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம காவேரிக்கு எல்லா கலெக்ஷனுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் வந்துட்டு, என்ன காவேரி உனக்கும் ஒண்ணு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல எனக்கு எல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனா அதாவது காவேரி வந்துட்டு சொல்றாங்க. இங்க பாரு காவேரி, உனக்கு என்ன தோணுனாலும் என்ன வேணாலும் கேளு, நான் வாங்கி கொடுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லவும், நம்ம குமரனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கங்கா என்கிட்ட எத்தனையோ கேட்டிருக்கா, ஆனா அவளுக்கு இப்படியெல்லாம் நான் சொல்லணும்னு எவ்வளோ ஆசைப்படுறா, ஆனா அதுக்கான சூழ்நிலை அமைய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இந்த ஆசையாச்சும் அவளுக்கு நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனா இருந்துட்டு நம்ம குமரன் இருந்துட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாரு காவேரி, வேற ஏதாச்சும் உனக்கு வேணுமா சொல்லு காவேரி, உனக்கும் ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க எனக்கு எதுவுமே வேணாம், இப்போ அக்காவுக்கு மட்டும் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நிவின் இருந்துட்டு இது சூப்பரா இருக்கு இது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, கடைசியா ஒண்ணுத்த செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. முடிச்ச உடனே நம்ம குமரனுக்கு இருந்துட்டு பயங்கர சந்தோஷம். இந்த ஒட்டியானத்தை எடுத்துட்டு போயிட்டு கங்கா கிட்ட கொடுத்தா கங்கா எவ்வளவு சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு ஓட்டி பாக்குறாரு. கங்கா கிட்ட கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட கொடுக்குற மாதிரி ஒரு கனவு காண்றாரு. நம்ம கங்கா கிட்ட கொடுத்த உடனே கங்கா இருந்துட்டு பயங்கர எமோஷனல் ஆகி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு கனவை காண்றாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நிவின் இருந்துட்டு குமரன் அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனா நம்ம குமரன் இருந்துட்டு கனவு உலகத்துல போயிட்டு நம்ம கங்கா கூட டியூயட் பாடிட்டு இருக்காரு இல்லையா, அதனால அவளுக்கு கூப்பிடுறதே காது கேட்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நம்ம குமரனை தட்டி தட்டி கூப்பிடுறதுனாலதான் அப்புறமா சொல்லு நிவினே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொன்ன உடனே நம்ம நிவின் இருந்துட்டு நம்ம என்னென்ன எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன், நீ உனக்கு காதே கேட்கல, என்னாச்சுன்னா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அண்ணன் காசு ஏதாவது பத்தலையானே, அப்படி ஏதாச்சும் இருந்தா சொல்லுண்ணே, நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல நிவினே, நான் வேற எதையோ யோசிச்சுட்டு இருந்தேன் நிவினு, நீ பில் போடுங்க நிவினு, காவேரி உனக்கு ஏதாச்சும் வேணும்னாலும் வாங்கிக்கோ, மாமா நான் வாங்கி கொடுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாரு மாமா, நீங்க காவேரிக்கு மட்டும் இது கங்காக்காக்கு மட்டும் வாங்கி கொடுங்க, எனக்கு வேண்டாம், எனக்கு வேணும்னா நான் அப்புறமா கேட்குறேன், எனக்கு இப்போதைக்கு எந்த ஆசையும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் வந்து அதாவது காவேரி இருந்துட்டு குமரன் கிட்ட சொல்லுவோம். குமரன் இருந்துட்டு சரி காவேரி, கண்டிப்பா நீ என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும், உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி விஜய் நிவின் குமரன் இவங்க 4 பேருமே ஒட்டியானத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு கிளம்பிட்ட உடனே நம்ம கங்கா இருந்துட்டு குமரனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி மாமா எங்க மாமா இருக்க, இன்னும் நீ ஆளை காணவே இல்லை, நீ எப்ப வருவேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வீட்டுக்கு வந்தியாமே, யமுனா என்கிட்ட சொன்னா, வந்த உடனே நீ கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்து எங்கேயோ வெளியே கிளம்பிட்டியே மாமா, எங்க மாமா கிளம்பியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான் கங்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன், வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரன் இருந்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு
சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன வளகாப்புக்கு தேவையான எல்லா அரேஞ்ச் பண்ணது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஒவ்வொரு சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் நம்ம அதாவது விஜய், குமரன், காவேரி, நிவின் இவங்க 4 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, எங்க தம்பி போயிட்டு இருந்தீங்க, உங்களை ரொம்ப நேரமே தேடிட்டு இருந்தேன், இப்போ எங்க போயிட்டு இருந்தீங்க இந்த நேரத்துக்கு, எல்லாமே எல்லாமே முடிஞ்சிருச்சு, இப்போ ஸ்டார்ட் பண்ற நேரத்துல நீங்க இல்லையே நினைச்சு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு, கடைசி நேரத்துல நீங்க இல்லாம போயிடுவங்களோன்னு பயந்துட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு, என்னத்த நாங்க இல்லாம இந்த ஃபங்க்ஷன் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி இல்ல தம்பி, இன்னும் நான் ஸ்டார்ட் ஆகிற நேரத்துல நீங்க யாருமே இல்லாத நினைச்சேன், எனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுச்சு, அதே மாதிரி பயமாவும் இருந்துச்சு, எங்க கங்கா வந்து கோவப்பட்டுருவாளோ, அவ என்ன கத்திருவாளோ பேசிடுவாளோ நினைச்சு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு திரும்ப குமரனுக்கு கால் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன குமரன் இருந்துட்டு, கங்கா கீழே வந்துட்டேன் கங்கா, நான் மேல வந்துட்டு இருக்கேன், வெயிட் பண்ணு கங்கா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா பேசிட்டு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சாரதா இருந்துட்டு, என்ன குமரன் தம்பி ரொம்ப டல்லா இருக்கீங்களே, என்னாச்சு, கொஞ்ச நேரம் தூங்குறீங்களா போயிட்டு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லத்த நான் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிட்டோம், அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதாவது நம்ம கங்கா இருந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம குமரனுக்காக. அதுக்கப்புறம் என்ன நம்ம குமரன் இருந்துட்டு ஒட்டியானத்தை எடுத்துட்டு உள்ள போறாங்க. உள்ள போன உடனே நம்ம குமரன் இருந்துட்டு குமரனை பார்த்தா கங்கா இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இங்க பாருங்க மாமா, எனக்கு இந்த மேக்கப் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சூப்பரா இருக்கு கங்கா, அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் இருந்துட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன கங்கா உனக்கு ஒரு கிஃப்ட் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம கங்காக்கு அதாவது பயங்கர சந்தோஷம். என்னங்க எனக்கு கிஃப்ட், என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்தா கங்கா, பிரிச்சு பாரு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்ம கங்கா இருந்துட்டு கிஃப்டை திறந்து பாக்குறாங்க. திறந்து பார்த்த உடனே ஒட்டியானத்தை இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. எங்க ஒட்டியானங்க எப்படி வாங்கினீங்க, உங்ககிட்ட இவ்வளவு காசு இருந்துச்சா, எப்படிங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்டா நம்ம குமரன் கிட்ட பேசவும், குமரன் இருந்துட்டு, இங்க பாரு கங்கா, நீ ஆசைப்பட்டது என்னன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாதான் தெரியும், நீ சொல்லாமையே உன்னோட ஆசையெல்லாம் உன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டா எனக்கு எப்படி கங்கா தெரியும், உன்னோட ஆசையெல்லாம் என்கிட்ட வெளிப்படையா சொன்னாதான் நான் அதுக்கு ஏத்த மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ண முடியும், சரியா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு, இப்படியாப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம இப்படியெல்லாம் பேசி கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இங்க பாருங்க மாமா, ரொம்ப சாரி மாமா, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன்னா அதனாலதான் இப்படி பேசுறியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க, நீ பேசுறதுக்கெல்லாம் நான் எதுவுமே வருத்தப்படல, நீ உன்னோட ஆசைகளை உன்னுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறதுனால தான் நான் இப்படி பேசுறேன். இனிமே நீ என்ன ஆசைப்பட்டாலும் உனக்கு என்ன தோணுனாலும் என்கிட்ட சொல்லுங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம கங்காக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு அந்த ஒட்டியானத்தை திருப்பி திருப்பி பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இங்க பாருங்க, நீங்களே எனக்கு இதை போட்டு விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம குமரன் இருந்துட்டு அந்த ஒட்டியானத்தை எடுத்து அந்த ஒட்டியானத்தை எடுத்துட்டு கங்காக்கு போட்டு விடுறாங்க. போட்டு விட்ட உடனே கங்காக்கு பயங்கர சந்தோஷம். எங்க சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி வந்துட்டு உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே நம்ம காவேரி இருந்துட்டு கங்காவை பார்த்துட்டு, அக்கா சூப்பரா இருக்குக்கா, நான் தான்க்கா செலக்ட் பண்ணேன், எப்படிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சூப்பரா இருக்கு காவேரி, மாமா தானே எனக்கு வாங்கி குடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாக்கா, மாமா தான் உங்களுக்கு வாங்கி குடிச்சிச்சு, அதுவும் பார்த்து ஒவ்வொன்னா எல்லாத்தையும் ஒவ்வொன்னா செலக்ட் பண்றதுக்குள்ள மாமாக்கு போதும்னு ஆயிடுச்சுக்கா. மாமா உனக்காக ஆசைப்பட்டு எவ்வளவு கடையா ஏறி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வந்துச்சுக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா, மாமாவோட கிஃப்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சந்தோஷத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, சரி ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆச்சு, உன்னை கீழே வர சொன்னாங்கக்கா, அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வரலான்னு வந்தேன். சரி மாமா, நீங்க ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கொஞ்சம் சீக்கிரமா கீழே வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரி கங்கா, நான் சீக்கிரமா கீழே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கிட்ட காவேரி சொல்லவும், கங்கா கிட்ட அதாவது காவேரி இருந்துட்டு குமரன் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு காவேரி இருந்துட்டு கங்காவை கூட்டிட்டு கீழே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குமரன் இருந்துட்டு ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. ரெடி ஆயிட்டு வந்த உடனே நம்ம
கங்கா இருந்துட்டு கங்காவை உட்கார வச்சு ஒவ்வொருத்தரா நிலங்க வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு ஃபர்ஸ்ட் நிலங்கா வைக்கிறாங்க. போயிட்டு வச்ச உடனே நம்ம சாரதாக்கு கண் கலங்கிருது. தன்னோட பொண்ணுக்கு வளகாப்பு நடத்த நினைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த நேரத்துல சந்தானம் இல்லையே, தன்னோட புருஷன் இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சா அவரு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவர் இல்லையே நினைச்சு பயங்கரமா வருத்தப்படுறாங்க. அந்த நேரம் பார்த்து பசுபதி வந்து உள்ள வராரு. உள்ள வந்த உடனே அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. என்ன இவன் எதுக்காக உள்ள வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஷாக்கு. நம்ம விஜய் வந்துட்டு பசுபதி கிட்ட போயிட்டு எதுக்காகடா நீங்க வந்த, வாங்கினதெல்லாம் பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாரு விஜய், நான் உன்கிட்ட வரல, நான் எனக்கோ காவேரிக்கோ 1000 பிரச்சனை இருக்கும், நீ இந்த எல்லாம் குறுக்க வராது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்றாங்க. இங்க பாருடா, காவேரிய நானும் ஒண்ணுதான், காவேரிய சீனணும்னு நினைச்சா என்னை தாண்டி தாண்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நீ என்னோட பையனவே கடத்தி வச்சு நீங்க என்னவெல்லாம் பண்ணீங்க, இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடந்துருதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி இருந்துட்டு கடைசி நேரத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சாரதா இருந்து கங்கால இருந்து பயங்கரமா அதாவது டென்ஷன்ல இருக்காங்க. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நினைச்சு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா நினைச்ச மாதிரி இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா நடந்து முடிக்குமா, இல்ல பசுபதி நினைச்ச மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நடக்காம போகுமான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி